ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO சேட்டலைட் சென்டர் பெங்களூர் லொகேஷன்ல இருந்து 10th ITI டிப்ளமோ டிகிரி படிச்சவங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்கு, சேலரி, ஏஜ், செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எல்லாமே தெளிவாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட் இதான் ஃப்ரெண்ட்ஸ், isro.government.in. இந்த வெப்சைட்டில் தான் நாளைக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த PDF லிங்க், இந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அந்த வெப்சைட் லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஒரு போஸ்ட்டுக்கான சேலரி, குவாலிஃபிகேஷனு, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ், அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ முதல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேசிக் சேலரி 44,000, அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 35 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் BSc பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். பேசிக் சேலரி 44,000 இருக்கும். சேம் 35 ஏஜ் வரை அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனில் ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குக் போஸ்ட்டுக்கு சேலரி 19 63, பேசிக் சேலரி 19,000 இருக்கும். இதுக்கு 10th பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஹோட்டலில் இல்லை அப்படின்னா கேன்டீனில் 5 இயர்ஸ் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 35 ஏஜ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷனில் ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது என்ன ப்ரோ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா குக் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிஷ் கொடுத்து உங்களை சமைக்க சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், செய்முறை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போஸ்டிங்கை பொறுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து மாறும். அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபயர்மேன், இதில் நம்மளுக்கு ஃபயர்மேன் போஸ்டிங்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர்மேனுக்கு 19,000 பேசிக் இருக்கும். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனில் ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபயர்மேனில், அதாவது ஃபயர்மேன் போஸ்டிங்கில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கு மேக்ஸிமம் 25 ஏஜ் வரை அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனில் ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து லைட் வெஹிக்கல் டிரைவர், ஹெவி வெஹிக்கல் டிரைவர் ரெண்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லைட் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா லைட் வெஹிக்கல் டிரைவருக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெவி வெஹிக்கல் டிரைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதுக்கான எலிஜிபிலிட்டி, லைட் வெஹிக்கல் டிரைவர், இதுக்கு பேசிக் சேலரி 19,000 இருக்கும். 10th பாஸ் பண்ணி லைட் லைசன்ஸ், அதாவது லைட் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 3 இயர்ஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். மேக்ஸிமம் 35 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு வெஹிக்கல் கொடுத்துட்டு அதை நீங்கள் நல்லா வந்து டிரைவ் பண்ணுறீங்களா, உங்கள் டிரைவிங் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் டெஸ்ட் வச்சு உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சேலரி பாருங்கள் 19,000, இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் 5 இயர்ஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஹெவி டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைட் வெஹிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? சேம் அதே மாதிரி தான் ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா டிரைவிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. சயின்டிஸ்ட் இன்ஜினியர் SCயில் ஒரு 2 வேகன்சி, டெக்னீஷியன் Bயில் ஒரு 142 வேகன்சி. சரிங்களா? இந்த டெக்னீஷியன் Bக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட ட்ரேடில் ITI படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்னீஷியன் Bக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் டிராஃப்ட்மேன் Bக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் 142 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு 55, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ல ஒரு 6, லைப்ரரி அசிஸ்டன்ட்ல 1 வேகன்சி, டெக்னீஷியன் அதே மாதிரி ஃபயர்மேன், குக், லைட் வெஹிக்கல் டிரைவர், ஹெவி வெஹிக்கல் டிரைவர், இதுக்கான ஏஜ், சேலரி, குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். குக்கில் ஒரு 4 வேகன்சி, லைட் வெஹிக்கலில் ஒரு 6 வேகன்சி, ஹெவி வெஹிக்கலில் ஒரு 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன்.